வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி 23/6/2024 ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள், வெளியே உள்ள ஒழுங்கமைப்பும் அழகும் உள்ளத்தை நிறைவாக அமைதி பெறச் செய்யும் என்று சுவாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க. இதற்கான கவிதை வரிகள்: மனிதருக்கு ஆகாரம் உழைப்பு வேண்டும், மகிழ்ச்சிக்கு உற்சாகம் ஊட்ட கடல் நதி மலை காடு கண்டு கிடைத்திட உலக சுற்றும் வாய்ப்பும் நடன முதல் களிப்பூட்டும் கலைகள் வேண்டும், ஞாபகத்தை பண்படுத்தும் தியானம் வேண்டும், விட வேண்டும் தேவையற்ற அனுபவங்களை, விளையாது பெருகாது துன்பம் வாழ்வில் என்று ஒரு பாடலும் சொல்லியிருக்காங்க. இன்னொரு பாடல்ல, இன்ப ஊற்று என நிறைந்த இறைவா என்னும் போதிலே ஏற்படும் ஒரு இன்பம் அதை எவ்வாறு சொல்வேன், நன்மை தரும் நவக்கோள்கள் நட்சத்திர கூட்டம் நான் அகத்தை காணுகின்றேன் நடனமாடிடும் காட்சியாய், உன் பெரிய பேரியக்க ஊமையற்ற ஆற்றலால் உலகங்கள் அத்தனையும் உருடுதே ஓர் கொத்துபோல், தன்மையமாய் தானதுவாய் தவறிடாது இயங்கும் இயக்கும் உன் தன்மையினை என்ன என்ன தவமது ஆனந்தமே என்று சுவாமிஜி இந்த 2 பாடல் கொடுத்திருக்கிறாங்க. வெளியில பஞ்சபூதம், நிலம் நீர் நெருப்பு காற்று விண். நம் உடல்ல அதே பஞ்சபூதங்கள் மாற்றம் பெற்று பருவுடலாக, இரத்த ஓட்டமாக, வெப்பமாக, காற்றாக, உயிர்ச்சக்தியாக நம் உடல்ல நிரம்பி இருக்கிறது. வெளியில இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களுக்கும் நம் உடல்ல இருக்கக்கூடிய இந்த 5 பூதங்களும் ஒரு இணக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் தெய்வீக வாழ்க்கை. அதே போல கோடான கோடி சூரிய குடும்பங்கள் இருக்கு இந்த பிரபஞ்சத்துல. அது 12 வீடுகளாக, 27 நட்சத்திரமாக, ஒரு வீட்டுக்கு 2.25 நட்சத்திரமாக, ஒரு நட்சத்திரம் என்பது 100 சூரிய குடும்பங்களுக்கு மேல இந்த பிரபஞ்சத்துல மிதந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கோடான கோடி சூரிய குடும்பங்கள் அனைத்திலிருந்தும் நமக்கு ஆற்றல்கள் வந்து கொண்டே இருக்குது. சாமிஜி நவகிரக தவத்துல சொல்லுவாங்க, சூரியன் நம் உடல்ல இருக்கக்கூடிய 206 எலும்புகளோடு சூரியனுடைய ஆரஞ்சு நிற காந்தலை கதிர்கள் தொடர்பை ஏற்படுத்திக் கொண்டு நமக்கு ஒரு நிறைவையும் ஒரு ஆரோக்கியத்தையும் கொடுக்குது என்று சொல்லுவார். அதே போல புதனுடைய அந்த பசுமை நிற காந்தலை கதிர்கள் நம் தோலோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொண்டு நம் தோலுக்கு அந்த தெய்வீக தன்மையை கொடுக்குதுங்கிற. அடுத்ததாக சுக்கிரன், நம்முடைய சுக்கிலத்தோடு, அது வெள்ளி கலந்த வெண்மை நிறம். அந்த காந்தலை கதிர்கள் நம்முடைய ஜீவவித்து குழம்புவான சுக்கிலத்தோடு தொடர்பை ஏற்படுத்தி அது நமக்கு மகிழ்ச்சியையும் மனநிறைவையும் நன்மையையும் தருதுன்னு சொல்லுவோம். சந்திரன், அதிலிருந்து வரக்கூடிய வெண்மை நிறமான காந்தலை கதிர்கள் நம் உடல்ல இருக்கக்கூடிய ரத்தத்தோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொண்டு நமக்கு அதுக்கு ஒரு தெய்வீக தன்மையையும் அதற்கு தேவையான அனைத்து சக்தியையும் கொடுத்து கொண்டிருக்குது. செவ்வாய், செந்நிற காந்தலை கதிர்கள் நமது உடல்ல உள்ள 206 எலும்புகளுக்கு அந்த மஜ்ஜை என்ற அந்த திரவத்தோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொண்டிருக்கு. குரு, ஆற்றல் மிக்க பெருங்கோள், பொன்னிற கோள். அதிலிருந்து வரக்கூடிய பொன்னிறமான காந்தலை கதிர்கள் நம்முடைய மூளை செல்களோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொண்டார். அதே போல சனி, சாம்பல் நிற காந்தலை கதிர்கள் வந்து கொண்டே இருக்கு. நம் உடல்ல இருக்கக்கூடிய 72,000 நரம்புகளோடு தொடர்பை ஏற்படுத்தி நரம்புகளுக்கு ஒரு தெய்வீக தன்மையையும் அதற்கான ஒரு முழு சக்தியையும் கொடுத்துக் கொண்டார். ராகு கேது, அந்த கருமை நிற காந்தலை கதிர்கள் நம்முடைய ஓசஸோடு, காயக்கல்பத்துல நாம் அஸ்வினி முத்திரை போட்டு ஓசஸ் செலுக்கிறோம். சுத்த சத்துவ உடல் முழுவதும் பரவ விடுறோம். உச்சி முதல் பாத வரையிலும் அந்த ஓசஸோடு அது தொடர்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கு. சுவாமிஜி நமக்கு தவம் பயிலாதவர்கள் கூட இந்த தவத்தை செய்யலாம் என்று சொல்லி திருமண நிகழ்ச்சிகள், பொது நிகழ்ச்சிகள் எல்லாத்திலையும் ஆரம்ப காலகட்டங்கள்ல பஞ்சபூத நவகிரக தவத்தை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை தவம் பயிலாதவர்கள் அனைவரும் அந்த தவத்தை செய்யலான்னு சொல்லுவாங்க. அப்போ வெளியில இருக்கக்கூடிய அந்த பஞ்சபூதங்கள், கோடான கோடி சூரிய குடும்பங்கள், அவைகளிலிருந்து வரக்கூடிய அந்த சக்தி நம்மோடு இணைந்து செயல்படும் போதுதான்
நாம ஒரு அமைதி நிலையிலையும் பேரானந்த நிலையிலையும் நாம வாழ முடியும். பாரதியார் சொல்லுவாங்க, காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம். காக்கை குருவி உயிருள்ள ஜீவராசிகள், அவங்க சொல்றாங்க அது எங்களுடைய ஜாதி என்று. காக்கை குருவிகள் எல்லாம் மனிதர்கள்ல இப்ப ஜாதி வாரிய ஜாதி பிரிக்கிறாங்க. ஆனா பாரதியார் சொல்றது காக்கை குருவிகளையே எங்கள் ஜாதிங்கிறார். நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம். பஞ்ச பூதங்கள் என்பது அது எங்களுடைய கூட்டம் என்று. இப்போ எல்லாம் சொல்லிக்கிறாங்க, நான் என்ன ஜாதி என்ன கூட்டம்னு சொல்லி. என்ன சாமிஜி நாள்காட்டி வரிகள் சொல்றாங்க, வெளியே உள்ள ஒழுங்கமைப்பும் அழகும் உள்ளத்தை நிறைவாக அமைதியுறச் செய்யும். நாம இந்த பஞ்சபூதங்களோடும் நவகிரகங்களோடும் இயற்கையோடும் நாம இணைந்து அதோடு ஒன்றே கலந்து உயிர்கலப்பை ஏற்படுத்திக் கொண்டு அந்த தெய்வீக தன்மையோடு வாழும்போது நாமும் மகிழ்ச்சியாக வாழலாம், மற்றவர்களுக்கும் அந்த மகிழ்ச்சியை கொடுக்கலாம் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.